100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை வழங்க மறுப்பதாக மத்திய அரசை கண்டித்து காரமடை கிழக்கு ஒன்றியம் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்தில் ரூபாய் 4000 கோடிக்கு மேல் நிதியை வழங்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் திமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதி திமுக காரமடை கிழக்கு ஒன்றிய செயலாளர் SMT கல்யாணசுந்தரம், கோவை மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் திருமதி SMT கவிதா கல்யாணசுந்தரம் தலைமையில், சிறுமுகை பேரூர் கழக செயலாளர் உதயகுமார் முன்னிலையில் காரமடை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் இரும்பறை ஊராட்சி பஸ் நிலையம் அருகிலும், ஜடையம்பாளையம் ஊராட்சி ஆலங்கொம்பு பஸ் நிலையம் ஆகிய 2 இடங்களிலும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், ஒன்றிய பேரூர் நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், BLA BLC உறுப்பினர்கள், அணி அமைப்பாளர்கள் உள்ளிட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது. எங்க படம் 4000 கோடி என்னாச்சு? 4000 கோடி என்னாச்சு? பதில் சொல் பாஜக அரசே, பதில் சொல்.